தரையை பார்க்கும் இமைகள், இதில் ஏதாவது செய்தி உண்டா? அழகான மென்மையான உன் கைக்குள் என்னுடைய பெயர் உண்டா? சௌதாமினி என்ன நினைத்தாலும் சரி, அவனது பெயரை மட்டுமல்ல, அவனையும் சேர்த்தே நான் இந்த 2 கரங்களாலேயே அவனை அழித்து விடப் போகிறேன். கொஞ்சம் அடங்குங்கள் குருதேவா, நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. இது வேறு ஒரு பிரச்சனையா? என்னானாலும் சரி, இவனை விரட்டி அடிப்பதற்கு நாம் தான் ஏதாவது செய்தாக வேண்டும். இல்லை என்றால் சௌதாமினியை நிரந்தரமாக இழந்து விட வேண்டியதுதான். வரணுமாலா, என்ன விஷயம் சொல்லுங்க. இது என்ன? சர்க்கரை, எலுமிச்சை கலந்த நீர். யாருக்காக கொண்டு செல்கிறாய்? இது நம்முடைய சௌதாமணிக்காகத்தான். இதை தடவினால் மருதாணி நன்றாக பதியும். வரணுமாலா, இங்கே வா. அதை இப்படி கொடு, நானே அவர்களிடம் கொடுத்து விடுகிறேன். நீ உள்ளே சென்று சமையல் ஏற்பாடுகளை கவனி. சுவாமி, எவ்வளவு அழகான பொருத்தம்! சிவன் பார்வதி போல இருக்கிறார்கள். போய் தொலை. தனி, இந்த இனிப்பு கலந்த எலுமிச்சஞ்சாற்றை அந்த இளவரசனின் படுக்கையில் ஊற்ற வேண்டும். நடு இரவில் இவன் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இதில் கலந்திருக்கும் இனிப்பிற்காக எறும்புகள் ஓடி வரும், வந்து இளவரசனை பிடுங்கி எடுக்கும். அதன் பிறகு என்ன நடக்கும்? எறும்பு கடியை தாங்க முடியாமல் இந்த அர்த்தராத்திரியில் இந்த அற்பன் பயந்து ஓடுவார். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் கசப்பு மருந்தை எனக்கே ஊற்றி விட்டாரே. சந்திரனுக்கு எங்கிருந்து படிக்கட்டுகளை கட்டுவது? போன முறை நான் கழுதையில் உட்கார்ந்து செல்லும் பொழுது விடுதலைக்கு பதில் கிடைத்து விட்டது. ஆனால் இம்முறை எது இருக்கிறதோ அது இன்றே இருக்கிறது, இப்பொழுது இருக்கிறது. நாளையே யார் கண்டது? அதனால் சிரித்து சிரித்து இன்பமாக வாழ வேண்டும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, அவரை சந்தித்தால் ஏதாவது ஒரு வழியை சொல்லிவிடுவார். ஏன்பா, இந்த பக்கம் போ. பண்டிதர் ராமகிருஷ்ணா வீட்டிற்கு. அட என்னடி ஈஸ்வரா, ஒன்றுமாகவில்லையே. அடிபட்டு விட்டதா? மன்னித்து விடு, நீ வருவதை நான் கவனிக்கவில்லை. ஆம், உன் கையில் என்ன இருக்கிறது? அங்கே பாருங்கள், சௌதானி தேவிக்கு எவ்வளவு அழகாக மருதாணி போட்டு விடுகிறார். எலுமிச்சையும் சர்க்கரை நீரும் குறைந்து விட்டது, அதை கொண்டு வரத்தான் போய் கொண்டிருக்கிறேன். அப்படியா? தா, என்னிடம் கொடு, நான் கொண்டு வந்து தருகிறேன். இது அவ்வளவு அழகாக இல்லையே. ஒரு சிறு குறை தெரிகிறது. இங்கே இங்கே இப்படி கொடுங்கள். அதை இப்போது நாம் இதை இங்கிருந்து தொடர்கிறோம். இதை தொடர்ந்து நாம் இப்படியே சென்றால் இந்த இரவு தானடா உனக்கு இவ்வீட்டில் கடைசி இரவு. எனது படுக்கையில் எறும்புகள் உனக்காக காத்திருக்கின்றன. அவற்றின் கடிகளில் உனது கவிதைகள் காணாமல் போய்விடும். ஆனால் குருதேவரே, இது மொத்தமாக உங்கள் படுக்கையில் விழுந்து விட்டது. அடடா, இன்று யாருக்கும் உறக்கம் வரவில்லையா? இவருடைய புத்திசாலித்தனம் எல்லோருடைய உறக்கத்தையும் கலைத்து விட்டது. அது மட்டுமல்ல அம்மா, குருதேவர் பிரமாதமாக பண்ணிவிட்டார். கிளி மைனாவை அரண்மனை கட்ட பறக்க விட்டார். எதுவும் செய்ய முடியாமல் பாவம் அவர்களும் தோற்று போய்விட்டார்கள். இந்த மொட்டை தலையில் எவ்வளவு மூளை இருக்கிறது. அதனால் தான் அவரை விட்டுவிட்டு நான் இங்கே வந்து விட்டேன். சற்று இருங்கள். இவருக்கு சேவை செய்தால் எனக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. இப்பொழுது பார்க்க வேண்டியது முல்லா அவர்கள் சந்திரனுக்கு படிக்கட்டுகளை எப்படி கட்டப் போகிறார். அதேதான். அதே நேரத்தில் இன்னொன்றும் யோசிக்க வேண்டும். இது புத்திதாசின் குரல். அப்படி என்றால் முல்லாவும் கூட வருகிறாரா?
என்ன வம்பு இது? அவர் உள்ளே வந்து விட்டால் விடுகதைகள் கேட்க ஆரம்பித்து விடுவார். ஓடுங்கள், வாருங்கள். இங்கிருந்து ஓடி விடுங்கள். எழுந்திருங்கள். ஐயோ, இங்கே இல்லை அம்மா, அங்கே அங்கே. வாருங்கள். ஐயோ, அங்கிருந்து தானே வருவார். அட, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்படி என்னையும் குழப்பி விட்டீர்களே. செல்லுங்கள் செல்லுங்கள். ஐயோ, அடடா, இந்த விடுகதையிலிருந்து என்னையும் யாராவது காப்பாற்றுங்கள். வாருங்கள் முல்லா நஸ்ருதீன் அவர்களே, வாருங்கள் வாருங்கள், உட்காருங்கள் உட்காருங்கள். இது உங்கள் வீடுதான். அது இருக்கட்டும், இந்த ராத்திரியில் எதற்காக வந்தீர்கள்? பண்டிதர் ராமகிருஷ்ணாவிற்கு எப்படி புரிய வைப்பது? உதவி கேட்டு அல்லவா வந்திருக்கிறேன். விடுகதைக்கு பதில் தேவை. அம்மா சாரதா தேவியையும் தங்கள் மகனையும் சந்திக்க வந்திருக்கிறேன். அது அரசபையில் தங்களை அடிக்கடி சந்தித்து விடுகிறேன். இவர்களை சந்திக்க முடியவில்லை, அதான் வந்தேன். வீட்டில் யாரும் இல்லையா என்ன? இருக்கிறார்கள். அது எங்கு செல்வார்கள்? உங்களை சந்திக்க ஆவலோடு காத்திருக்கிறார்கள். அம்மா சாரதா, குண்டப்பா, மணி, இங்கு பாருங்கள் யார் வந்திருக்கிறார்கள் என்று. முல்லா நஸ்ருதீன் அவர்கள், உங்களுக்கெல்லாம் பிடித்த முல்லா நஸ்ருதீன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மகாராஜா, முல்லா அவர்களுக்கு விடுகதையின் விடைகள் கிடைக்கட்டும். அப்பொழுது அவர் படிக்கட்டை கட்டி தருவார். பிறகு சந்திரலோகத்திலேயே தங்கிவிடலாம். அது சரி மகாராஜா, சந்திரலோகத்தில் சாப்பாடுக்கான தானியங்கள் கிடைக்கும் அல்லவா? அதையெல்லாம் மனதில் கொண்டுதான் உங்கள் தட்டை பாருங்கள். விதவிதமான உணவை சமைத்திருக்கிறேன். இதற்கு தனித்தனியாக பெயரும் வைத்திருக்கிறேன். என்ன ஒரு தொலைநோக்கு பார்வை உனக்கு! இருக்கட்டும், இன்று நீங்கள் என்ன சமைத்தீர்கள் என்று சொல்லுங்களேன். நான் சமைத்திருப்பது சந்திர பாயாசம், அதாவது சந்தன பாயாசம். அதன் பிறகு பருப்பு, அதாவது சந்திர பருப்பு. பிரமாதம், தலை வலிக்கின்றது. மகாராஜா, சுவைத்து பாருங்கள். சரி, இது வேறையா? முதலில் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். ஆ, மன்னிக்க வேண்டும் சந்திரதேவா, உங்கள் பெயரை சொல்லி இங்கிருக்கும் உணவிற்கு ஒரு தனி பெயரையே வைத்து விட்டார். மன்னியுங்கள். மகாராஜா, என்ன? தாங்கள் ஒருவரை சிறையில் அடைத்து வைத்தீர்கள் அல்லவா? அவர் நல்லவர் என்று கூட கூறினீர்களே. அவரிடம் நிறைய தனம் உள்ளதா? அவனிடம் நிறைய தனம் இருந்தால் அவன் ஏன் தன் வாதத்தை எடுத்து வைக்கவில்லை? எதற்காக போய் சொன்னான்? தன்னை ஏன் கடவுளின் பரிசு என்று கூறினான்? மகாராஜா, இதில் மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், அவன் எதற்காக திருடினான்? இந்த திருட்டுக்கு பின்னால் வேறு ஒரு காரணம் உள்ளது. அதை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். இனிப்புக்கான வேலைகள் நடக்கிறதா? பாலை வைத்து விட்டோம். சீக்கிரம் பால் கொதிக்க ஆரம்பித்து விடும். மாவாவும் தயாராகிவிடும். அதோடு சர்க்கரை மற்றும் மற்ற ஏற்பாடுகள் செய்துவிட்டோம். எல்லாம் சரியான அளவில் போய்க் கொண்டிருக்கிறது. கவனம் தேவை. இந்த முறை எந்த தவறும் நடந்துவிடக் கூடாது. தவறினால் இனிப்பு தயாராவதற்கு முன் நம் உழைப்பு வீணாகி போய்விடும். விரைவிலேயே விஜய நகரத்தின் இனிப்பை நாம் சாப்பிடப் போகிறோம். இவ்வளவு தூரம் தாங்கள் வந்ததற்கு விசேஷ காரணம் எதுவும் இல்லை அல்லவா? இல்லை 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 இல்லை, இது உங்களுடைய வீடு. சந்திரலோகம் இல்லை அல்லவா? அங்கு செல்லத்தான் யோசிக்க வேண்டும், எப்படி போவதென்று. எனக்கு தூக்கம் வரவில்லை, தங்கள் நினைவு வந்தது, புறப்பட்டு வந்து விட்டேன். என் நினைவு வந்ததா? தங்களை பற்றி தான் யோசித்தேன். வெற்றியின் படிக்கட்டுகளை ஏறி ஏறி தாங்கள் உயரமாக சென்று விட்டீர்கள். படிக்கட்டு. சரி, அதுதான் வெற்றியின் படிக்கட்டு. சரி, நான் கூறுவது புரிகின்றதல்லவா? ஆஹா, எனக்கு அனைத்தும் புரிகிறது. விடுகதை விஷயமாக பேச வந்திருக்கிறீர்கள். சரி, உங்களுடன் சிறிது நேரம் விளையாடுகிறேன். பண்டிதரே, என்னவாயிற்று? நான் என்ன கூறுகிறேன் என்று புரிகிறதா இல்லையா? ஆஹா, முல்லா நஸ்ருதீன் அவர்களே, அனைத்தும் புரிகிறது. ஆனால் ஓரளவுக்கு தான். அனைத்தையும் தெல்ல தெளிவாக சொல்ல முடியாது. சரி, இருக்கட்டும், நான் புறப்படுகின்றேன். செல்லுங்க செல்லுங்க. பண்டிதரே, எனக்கு ஏதோ உறக்கம் என்பது வரவே இல்லை. தங்களுக்கு ஆட்சேபணி இல்லை என்றால் நான் இங்கு தங்கட்டுமா? முல்லா நஸ்ருதீன் அவர்களே, கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் தங்குங்கள். அது இருக்கட்டும், உங்களிடம் கேட்கப்பட்ட விடுகதைக்கான பதிலை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களா? முல்லா அவர்களே,
உங்களுக்கு பதில் கிடைத்தவுடன் எங்களிடம் கூறிவிடுங்கள். நாங்களும் உங்களுடன் பயணம் வருகிறோம். சந்திரலோகத்திற்கும் தெரிய வேண்டும் இங்கே பூமியிலே இன்னொரு சந்திரன் இருக்கிறார் என்று. நிச்சயம் நிச்சயம். ஒரு வழியாக படிக்கட்டுகளை நான் கட்டி முடித்து விட்டேன். இருப்பினும் ஒரு பிரச்சனை. அந்த படிக்கட்டுகளை சந்திரலோகத்திற்கு எவ்வாறு கொண்டு போவது? நான் வான மாளிகையை எவ்வாறு வானத்தில் கட்டினேனோ அதே போல நீங்களும் செய்யுங்கள். ஆனால் நீங்கள் மாளிகை கட்டவில்லையே. இளவரசரை அவர் வார்த்தையிலேயே மாட்டிவிட்டீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. நான் புறப்படுகிறேன். குதாஃபிஸ். அட, போவதற்கு முன் அம்மாவிற்கும் சாரதா தேவிக்காகவும் ஒரு விடுகதை ஞாபகத்தில் வந்தது. என்ன இது? எங்கே சென்றார்கள்? பரவாயில்லை, இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. பிறகு வந்து நான் விடுகதைகளை கேட்கின்றேன். நல்லது. புத்திதாஸ், வா என் கூட. என்ன இது? எறும்புகள் எறும்புகள் கடிக்கின்றன. தாங்க முடியவில்லை. யாராவது வாங்க, ஏதாவது பண்ணுங்க. யாராவது வாங்க, யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? எறும்பு அவரை கடிக்குது. எறும்பு, யாராவது வாங்க, யாராவது வாங்க. அடிப்பது என்னையா? ஐயோ, அம்மா, தாங்க முடியவில்லை. இரவு நேரத்தில் யார் தொண்டை கிழிய கத்துகிறார்கள்? என்னுடைய உறக்கம். அது சரி, இதற்குள் விடிந்து விட்டதா? என்ன குருதேவா, இவர் குளித்தும் விட்டார். ஏன் என்று தெரியவில்லை. நாம் குருதேவர் மீது இவ்வளவு கட்டெரும்புகள் எப்படி வந்ததென்று. என்னுடைய சுவாமி இனிமையானவர். அதனால் தான் கட்டெரும்புகள் அவரை நோக்கி வருகின்றன. கிண்ணத்தை அந்த தடியனிடம் கொடுத்து இளவரசனின் படுக்கையில் தானே ஊற்றச் சொன்னேன். ஆனால் எறும்புகள் எவ்வாறு எண்ணத்தையில் இருந்து வந்தன? முதலில் அவனுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும். உங்கள் தலைமையில் இருந்தது. கொன்று விட்டேன் சுவாமி. சுவாமி, வணக்கம் குருதேவா. வணக்கம் குருதேவா. குருதேவா, உங்கள் முகத்தில் யார் கோலம் வரைந்தது? என்ன ஆயிற்று? ஒன்றும் நடக்கவில்லையே. இல்லை இல்லை, என்னமோ நடந்திருக்கிறது. இல்லை இல்லை, இங்கு விசேஷமாக எதுவும் இல்லை. நீங்கள் குருதேவா, உங்கள் முகத்திற்கு என்னவாயிற்று? நானும் அதை தான் கேட்டேன். ஒன்றுமே இல்லை மந்திரியாரே. இது என்னவென்றால், இரவு நேரத்தில் உங்கள் முகத்தில் பூகோள வரைபடம் வரைந்திருக்கிறது. அதைத்தான் நானும் கேட்டேன். அதை என்ன கேட்டேன் என்று உளறிக் கொண்டு நடந்தவை அனைத்தும் சரித்திரமே. போதுமா? அப்படி என்றால் நான் விளக்குகிறேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அது என்ன நடந்தது என்றால், இரவு நேரத்தில் நான் படுக்கைக்கு மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வந்து கொண்டிருக்கிறார். மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர். மகாராணி சின்னாதேவி, சொல்லுங்கள். குருதேவரின் முகத்தில் விளையாடி இருக்கிறார்கள். குருதேவா, உங்கள் முகத்திற்கு என்ன ஆயிற்று? இப்படி எல்லோரும் ஒரே கேள்வியை கேட்டால் எப்படி? உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே?
நான் 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 ஏற்கனவே கூறிக்கொண்டிருந்தேன். இதை மகாராஜாவும் மகாராணியாரும் கேட்டால் தான் கூறுவேன் என்று. குருதேவா, மகாராணி தான் கேள்வி கேட்டார்கள். அதற்குத்தான் மகாராஜா இப்பொழுது பதில் கூறுகிறேன். நடந்தது என்னவென்றால், இரவு நேரத்தில், அதாவது ஓய்வெடுக்கும் நேரத்தில், நான் ஓய்வெடுக்காமல் நான் நான் தியானத்தில் ஆழ்ந்திருந்தேன். அப்பொழுது வானத்திலே ஒரு அசுரப் பறவை வந்தது. நான் தவத்தில் இருந்ததை எறும்பு கடித்து விட்டது. இவன் வேறு வந்து விட்டானா? வேறு நேரமே இல்லையா இவனுக்கு? நான் சொல்ல வந்தது மகாராஜா, எறும்புகள் தாக்கிய காரணத்தால் குருதேவர் முகம் இவ்வாறு ஆகிவிட்டது. இவர் ஏன் ரத்தத்தை உறிஞ்சினாரு, இப்ப கட்டெரும்பு இவரு ரத்தத்தை உறிஞ்சுது. என்ன சத்தம் அது? எங்கிருந்து வந்தது? யார் என்று தெரியவில்லை. இது முல்லா நசுருதீன் அவர்களின் குரலாகும். அங்கே என்ன நடக்கிறது? முடியவில்லை, உடம்பெல்லாம் கொதிக்கிறதே. முல்லா அவர்களே, எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், மெதுவாக எழுந்திருங்கள். பார்த்து பார்த்து அமருங்கள், அமருங்கள், மெதுவாக. அப்படித்தான். முல்லா நசுருதீன் அவர்களே, நீங்கள் எப்படி விழுந்தீர்கள்? என்னுடைய கண்கள் அப்படியே இருண்டு போய்விட்டது. படிக்கட்டில் இருந்தே நான் தரையில் விழுந்து விட்டேன். ஓ, இந்த நேரத்தில் உங்களுக்கு கவிதை தேவையா? நீங்கள் கவிதை சொல்ல வேண்டாம், பிராயச்சித்தத்தை தேடுங்கள். அது இருக்கட்டும், நீங்கள் எங்கிருந்து விழுந்தீர்கள்? சொல்லுங்கள். சந்திரலோகத்தில் இருந்து விழுந்தேன். ஆமாம். சந்திரலோகம்? தாங்கள் கேட்டதின் பெயரில்தான் நான் சந்திரலோகத்திற்கு பெரிய படிக்கட்டுகளை கட்டினேன். அதில் நடந்து சந்திரலோகம் சென்றேன். சந்திரலோகத்தில் காலடி வைத்தவுடன் அவருக்கு கோபம் வந்துவிட்டது. அனுமதி இல்லாமல் என் உலகத்திற்கு எதற்காக வந்தாய்? நான் காரணத்தை சொன்னேன். காரணத்தை கேட்டதும் அவருக்கு இன்னும் கோபம் வந்தது. படிக்கட்டை பறித்துவிட்டு உடனே செல், மகாராஜாவிடம் சொல். அவ்வளவு ஆசை இருந்தால் நீயே வா, ஏணிப்படியை கொண்டு செல் என்று கூறிவிட்டு தள்ளிவிட்டார். இவன் தந்திரக்காரனாக இருக்கின்றான். சந்திரதேவன் இவ்வாறா சொன்னார்? இப்பொழுதே வாக்குவாதம் செய்கிறேன் பாருங்கள். என்ன பேசுகிறீர்கள்? மகாராணி, கொஞ்சம் அமைதி. எப்படி செல்வீர்கள்? ஏணிப்படி சந்திரலோகத்தில் உள்ளது. ஓ, அங்கிருக்கிறது அல்லவா? அற்புதமாக சமாளித்து விட்டீர் முல்லா. சந்திரதேவர் படிக்கட்டை பறித்தாரா? உங்கள் விளக்கம் சிறப்பாக உள்ளது. அருமை. என்ன முடிவாயிற்று? சந்திரலோகத்திற்கு போகிறோமா இல்லையா? இல்லை சின்ன மகாராணி, நாம் அங்கு செல்லவில்லை. என்ன காரணம்? மகாராஜா, இப்போது ஒப்புக்கொள்ளுங்கள். எங்களது முல்லா மற்றவர்களுக்கு முன்னால் சளைத்தவர் அல்ல, அவரும் புத்திசாலித்தான். சொல்ல போனால் முல்லானின் புத்திசாலித்தனம் எனக்கு முன்பே தெரிந்தவைதானே. போகலாமா? நம் உள்ளே செல்வோம். வாருங்கள். அது இருக்கட்டும், நான் நினைப்பதை தான் இப்போது தாங்களும் நினைக்கிறீர்களா என்ன? மெதுவாக மெதுவாக பேசுங்கள். மகாராஜாவும் இளவரசரும் சேர்ந்து எப்போதும் இப்படி நம்மை கிண்டல் செய்கிறார்கள். ஆபத்தில் சிக்க வைக்கிறார்களே. என்ன செய்யலாம்? இவர்களுக்கு காட்டுவோமா இவர்கள் புத்திசாலி என்றால் நாம் அதிபுத்திசாலி என்று? நல்லதற்கு நேரம் பார்க்க வேண்டாம், பிஸ்மில்லா செய்யுங்கள். என்ன செய்யணும்? ஆரம்பித்து வையுங்கள். இல்லை, முல்லா நஸ்ருதீன் அவர்களே, உங்கள் இளவரசர் புத்திசாலி என்பதை நானும் நிச்சயம் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் எங்கள் மகாராஜா அதிபுத்திசாலி ஆவார். மகாராஜா அதிபுத்திசாலி என்று நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்னுடைய இளவரசர் யாருக்கும் சளைத்தவர் அல்ல. என் மகாராஜாவும் நினைத்ததை சாதிப்பவர்தான். என் இளவரசர் கல்லை உடைத்து அதிலிருந்து நீர் எடுப்பார் தெரியுமா? என் மகாராஜா அதே கல்லில் நீரை ஊற்றி அதை நிரப்பி விடுவார். இளவரசர் நினைத்தால் நீரில் நெருப்பை கொண்டு வருவார். என் மகாராஜா அதே நெருப்பை நீராக்கி உங்களுக்கே குடிப்பதற்கு கொடுத்து விடுவாரா?
பண்டிதர் ராமகிருஷ்ணரின் மூளையில் ஏதோ ஒரு யோசனை ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன? அவர் எல்லையை மீறக்கூடாது.